ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம முட்டையும் வெண்டைக்காவையும் வச்சு ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபி செய்ய போகிறோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்துருக்கேன். முட்டையோட சைஸை பொறுத்து நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாவோ எடுத்துக்கோங்க. முட்டையை இது போல் ஒரு பீட்டர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் நல்லா கலந்து வரணும். இது போல் நுரை பொங்குற வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் அடித்தாலே இது போல் நமக்கு வந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்க்குறேன். இதனோடையே முட்டையோட அந்த வாசனை நமக்கு தெரியாத இருக்கிறதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. முட்டை, நம்ம சேர்த்த உப்பு, மஞ்சள் பொடி இது எல்லாமே நல்லா கலந்து இந்த கலர்ல நமக்கு கிடைக்கும். இதுல நல்லா பொடியா நறுக்குன கருவேப்பிலை இலைகள் 1/2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதனோடையே காரத்துக்கு தகுந்தாற் போல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் மெல்லிசா இருந்தது. அந்த மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை இது போல பொடியா கட் பண்ணி எடுத்து சேர்த்து கலந்து விட்டுட்டேன். கலந்த பிறகு இது போல உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இது போல ஒரு பேன் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கடாயில கூட இதை சமைச்சுக்கலாம். பேன் சூடேறின பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையலுக்கு நீங்க பயன்படுத்துற எண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுல 2 சிட்டிகை அளவு ஜீரகம் தாளிச்சுக்கலாம். ஜீரகம் கருகக்கூடாது. இது போல நல்லா பொரிஞ்சு வந்தா போதும். பொரிஞ்ச பிறகு இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி இது போல சேர்த்துருங்க. வெங்காயம் இந்த அளவு பொடியா இருந்தாதான் நம்ம செய்யற ரெசிபிக்கு அது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். வெங்காயம் சேர்த்த உடனே கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அது வதங்கின உடனே 4 வெண்டைக்காய் நம்ம வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த 4 வெண்டைக்காவை இது போல கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப தடியாவும் இல்லாம இது போல கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. ஒரு மிதமான தீயில வச்சு கலந்து விட்டுடலாம். இப்படி கலந்து வரும் பொழுது உப்பு சேர்த்துருங்க தேவையான அளவு. ஏற்கனவே நம்ம முட்டை அடிக்கும் பொழுது உப்பு சேர்த்திருக்கோம். அதை கவனத்துல வச்சு இதுல உப்பு சேர்த்துருங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவான அளவு உப்பு தான் இதுல சேர்த்திருக்கேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். வெண்டைக்காவோட அந்த பச்சை நிறமும் மாறக்கூடாது, வெங்காயமும் கருகக்கூடாது. இது போல நல்லா பிளாட்டா இதை தடவி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா முட்டை பச்சை மிளகாய், அதை இதுல எடுத்து சேர்த்து இது போல ஃபுல்லா ஊத்தி விட்டுடுங்க. கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்க கொத்தமல்லி இலைகள் கூட பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல 2மே சேர்த்து கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது போல ஃப்ளாட்டா நம்ம அதை செஞ்சுக்கணும். அப்பதான் கீழே வரைக்கும் அந்த முட்டை கலவை போய் சேரும். அதற்கேற்றாற் போல கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி தீயை நல்லா குறைச்சிருங்க. குறைச்சி ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிருக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா இது போல நல்லா வெந்து வந்திருக்கும் நமக்கு. இப்போ இந்த முட்டை வெண்டைக்காய் ஆம்லெட்டை திருப்பி போடாம அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு திருப்பி போட்டு வேணும் அப்படின்னா நீங்க திருப்பி போட்டுக்கலாம். இப்ப தூக்கி பார்த்தா தெரியுது பாருங்க, ஓரம்லாம் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. அதே சமயத்துல ரொம்ப ஹார்டாவும் மாறக்கூடாது. நான் இப்போ இந்த ரெசிபியை திருப்பி போட போறது கிடையாது. இதை அப்படியே தான் நம்ம சர்விங் பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்க போறோம். இதுல நீங்க விருப்பப்பட்டா கட் பண்ணி சைட் டிஷ்ஷாவும் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா இதை அப்படியே ஒரு டிஃபன் ரெசிபியா கூட சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டிஃபன் டைம்லயே கூட நீங்க சாப்பிட கொடுத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது மேல மிளகுத்தூள் தூவி சாப்பிட கொடுத்தீங்கன்னா இன்னுமே இதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல ஒரு வெண்டைக்காய் ஆம்லெட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி, பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.